என் குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ். இந்த பகுதியில் கரண்ட் இருந்தால் தான் நெட்வொர்க் வேலை செய்யும். நெட்வொர்க் இருந்தால் தான் நம்ம பாட்டுங்களை டவுன்லோட் பண்ண முடியும். இதில் அவ்வளோ இடர்பாடுகளுக்கு மத்தியில் இந்த குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணி வந்தது ஒரு பெரிய பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். வருஷத்தில் ஒரு நாள் இந்த குழந்தைங்களுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதனால் எல்லா இடர்பாடுகளையும் தாண்டி இவங்களோட சந்தோஷத்துக்காக நாங்கள் எல்லோரும் இதை அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஏன்னா இவங்க இல்லைன்னா எங்களுக்கு என்ன வேலை? ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அவ்வளோ ஈடுபாட்டோடு செஞ்சாங்க. ஸ்கூலுக்கு வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு அதே ட்ரெஸ்ஸில் கசகசன்னு பஸ் ஏறி போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால் அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அழகாக ஒவ்வொருத்தரும் ப்ரெசென்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த குட்டீஸோட எனர்ஜியெல்லாம் பாருங்கள். யார் இருந்தாலும் இல்லாட்டினாலும் பாட்டை போட்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் எங்கள் 5 ஆசிரியர்கள் இருக்கோம். நாங்கள் 5 பேரும் சேர்ந்து இந்த குழந்தைங்களுக்கு நல்ல சுவையான உணவு கொடுக்கணும்னு நாங்கள் பிளான் பண்ணி இன்றைக்கி நாங்கள் அதை அரேஞ்ச் பண்ணோம். சைவ பிரியாணி, குருமா, முட்டை, பச்சடி, இதுதான் இன்றைக்கோட மெனு. அவ்வளோ அழகாக வரிசையில் நின்று வாங்கி சாப்பிட்டதும் இல்லாமல் ஒரு தடவைக்கு 3-4 தடவை வாங்கி திருப்தியாக சாப்பிட்டு போனாங்க. அது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த குளிருக்கு சுட சுட சாப்பாடு எப்படி இருந்தது தெரியுமா? அட்டகாசமாக இருந்தது. ஏற்காடு ஃபேமஸ் தம்பி பிரபாகரன் உணவகத்துலேருந்து தான் எங்களுக்கு ஃபுட் வந்திருந்தது. சீரியஸ்லி இட் வாஸ் டெலிஷியஸ். நம்மளும் படிக்கும்போது இப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக அவள் சாப்பாடை நம்ம வாங்கி சாப்பிட்றது, நம்ம சாப்பாடை நம்ம ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறது, இப்படிலாம் சந்தோஷமாக ஒரே தட்டில் 4 பேர் உட்காந்து சாப்பிட்றது எவ்வளோ ஒரு சந்தோஷமான வாழ்க்கையில். அன்னைக்கு நம்ம, இன்னைக்கு இவங்க, இப்படியாக எங்களோட சில்ட்ரன்ஸ் டே இனிதாக நிறைவடைந்தது.